இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருப்பதற்கு காரணங்கள் என்னவென்றால், தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது என்பதை நாம் இந்த அதிகாரத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவியானவர் இருந்தபடியினாலே அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். அவனுக்கு எதிராக சட்டங்கள் ஏற்றப்பட்ட பொழுதும், அவனுக்கு எதிராக சோதனைகள் முன்வைக்கப்பட்ட பொழுதும் அவன் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தான். தான் முன்பு செய்து வந்தபடியே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணினான் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். எப்படி ஜெபம் பண்ணினான்? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எதற்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான்? தனக்கு எதிராக காணப்பட்ட சூழ்நிலையை எண்ணி அவன் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தான். மற்ற எந்த ஒரு நபரோடு கூட அவன் தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் கர்த்தரிடத்தில் மாத்திரம் சொல்லுகிறவனாக காணப்பட்டான். எனவேதான் சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நான் வாழ்ந்திருந்தாலும் சரி, நான் தாழ்ந்து போனாலும் சரி, எனக்கு எதிராய் சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டாலும் சரி, நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே தானியேல் தனக்கு எதிராக காணப்பட்ட சூழ்நிலையை கண்டு அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அது மாத்திரமல்ல, அவன் ராஜாவுக்கு முன்பதாக நீதிகேடு செய்ததில்லை. ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாக காணப்பட்டான் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் அவனை சிங்கக்கவியிலே தூக்கி போட்ட பொழுது கூட ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீ கர்த்தரோடு கூட இருக்க பழகி கொண்டால் கர்த்தர் உன்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் காணப்பட்டான். எனவே தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஒருவேளை தரியு ராஜா தானியேலின் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் இருப்பதை கண்டு, தானியேலின் தெய்வமே மெய்யான தெய்வம், அவர் நிலை பெற்றவர், அவருடைய கட்டுத்துருவம் முடிவறிந்தும் நிலை நிற்கும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கையிலே உலகத்தின் காரியத்திலும் சரி, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலும் சரி, நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற விசுவாசியாக காணப்பட வேண்டும். சூழ்நிலை எதுவாயும் இருக்கலாம். சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய் காணப்படலாம். பெரும் காற்று உங்களுக்கு விரோதமாய் அடித்துக் கொண்டிருக்கலாம். மிகப்பெரிய சோதனை காணப்படலாம். ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தப்புவிப்பவர் என்பதை விசுவாசித்து ஆண்டவரையே நோக்கி பார்க்கும்படியாய், ஆண்டவரையே நோக்கி ஜெபம் பண்ணும்படியாய் நாம் காணப்படுகின்ற பொழுது பரிசுத்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து
உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை இந்த உலகத்திலே தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு ஜீவ கிரீடம் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக வாசிக்க முடியும். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் முடிவுக்கு பின்னதாக தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகையிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவ கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை, நித்திய ராஜ்யத்தை, அவர் அழிவில்லாத ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே தானியேல் எப்படி கர்த்தருக்குள்ளே ஜெயிக்கிறவனாய் காணப்பட்டானோ அப்படியே நம்முடைய அனுபவம் காணப்படுகிறதா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரையே நோக்கி காத்திருப்போம். அவரிடத்திலே நம்முடைய காரியங்களை சொல்லுவோம். அவர் உங்களை ஜெயிக்கிறவராக மாற்றுகிறார். அவர் உங்களோடு கிடந்து எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.